தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 3 பருவங்கள் தீவிர தலைவராக செயல்பாட்டாளராகவும் உறுப்பினராகவும் அதே நேரத்தில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் என்கிற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல இந்த 3 பருவம் இருக்கு இல்லையா, பருவம் ஒரு பருவம்ங்கிறது 3 ஆண்டுகள் பிஜேபியை பொறுத்தளவு. 3 பருவம்னா 9 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருக்க வேண்டும், அதாவது ஆக்டிவ் மெம்பராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 10 ஆண்டுகள் அவர் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆக்சுவலா தீவிர மெம்பராக இருக்கணும்னாலே நீங்க அடிப்படை உறுப்பினராக இருந்தா தான் முடியும். அதனால இந்த ஒரு 9 வருஷம், அது ஒரு 10, அப்படின்னா 19 வருஷம் இல்லாட்டி 20 வருஷம் பிஜேபியில இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. ஓவராலா 10 இயர்ஸ் நீங்க பிஜேபியில இருந்திருக்கணும். அதுல எப்படி இருந்தாலும் சரி நீங்க 3 பருவ காலம் அதுல ஆக்டிவ் மெம்பரா இருந்திருக்கணும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதன் மூலமா இந்த 10 ஆண்டுகளுக்கு குறைவான ஒரு தகுதி கொண்டவர்கள், அதாவது பிஜேபிக்கு 8 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அவங்க மாநில தலைவர் ஆக முடியாது அப்படின்னு தெளிவாகி இருக்கிறது. அப்படின்னா இது ஆக்சுவலா ரொம்ப காலமா இந்த பிஜேபியில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அல்லாட்டி அந்த வாய்ப்பை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல இந்த விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை வேற ஒரு விதமா பார்த்தா RSS பேக்ரவுண்ட் கொண்டவங்க, ரொம்ப காலமா இங்க இருக்கிறது RSS பேக்ரவுண்ட் கொண்டவங்க, அவங்க தலைவராக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்தளவுல இதெல்லாம் உடைச்சு பேசுறதுன்னா அநேகமா மீண்டும் பொன்னாருக்கோ அல்லது மதுரை பேராசிரியர் சீனிவாசன் போன்றவர்களுக்கோ வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். இவங்க எல்லாருமே RSS டச் கொண்டவங்க. அதுவும் பொன்னார் இந்து முன்னணி அப்படிலாம் வந்தவர். இவர் பேராசிரியர் சீனிவாசன்லாம் கம்ப்ளீட்டா RSSல இருந்தவர், சங்கத்திலேயே இருந்து அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்தவர். அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கிறவங்க. சோ அதனால இப்ப இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு